கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். தொடர்ந்து வெற்றிக்கான கோட்பாடுகளை இடத்துல நாம் போதித்து தியானித்து கொண்டு வருகிறோம். The principle for the success, வேதத்தின் அடிப்படையில் இந்த சத்தியங்களை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த சத்தியங்களை நாம் கேட்கும் போது, இந்த சத்தியத்தினுடைய வெளிச்சங்கள், இந்த வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, இதில் இருக்கிற இந்த அறிவை ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது, நாம் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை தேவனால் நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ முடியும். நாம் வெற்றியான ஒரு வாழ்க்கை உலகத்துல, இந்த பூமியில தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாம் அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இன்றைக்கு கூட ஒரு கோட்பாடுக்குள்ள நாம் கடந்து செல்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். Luke chapter 4 verse 4 இப்படியா சொல்கிறது. இயேசு சொல்கிறார், அவர் பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்போ தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினால் மனுஷன் பிழைப்பான். இப்ப நம்முடைய வாழ்க்கை எதில ஆரம்பிக்க வேண்டும்? நாம் வெற்றிகரமான ஒரு கிறிஸ்து வாழ்க்கை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று. இப்போ உங்க வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் நம்முடைய பிழைப்பை கர்த்தருடைய வார்த்தையில வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையுடைய அடிப்படையில் நாம் வாழும் போது, வார்த்தை வழியில நான் என் வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது, வார்த்தை வழியாக உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஆரம்பிக்கும் போது ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியும். அப்போ இயேசு என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். அப்போ நம்முடைய வாழ்க்கை, இந்த கிறிஸ்து வாழ்க்கை, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்க வெற்றிகரமான வாழ்க்கை, உங்க நிறைவின் வாழ்க்கை, உங்களுக்கு மிகுதியான ஏராளமான வாழ்க்கை, அனைவருக்கு தேசங்களுக்கு ஆசீர்வாதமான இருக்கிற வாழ்க்கை எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால் வேதத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி. ஏனென்றால் தேவனும் வார்த்தையும் ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனமா இருக்கிறது. அப்ப தேவன் வேற, வார்த்தை வேற கிடையாது. தேவனுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறதோ அதே வல்லமை அவருடைய வார்த்தைக்கு இருக்கிறது. ஏனென்றால் அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு அவர் கட்டுப்படுகிறார். அந்த வார்த்தை எது சொன்னாலும் தேவன் அதன்படி செய்கிறார். அவர் சொல்லுவதை, செய்வதை சொன்ன வார்த்தையின்படி அவர் செய்வார். அப்போ வார்த்தை வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை என்பது, அவர் சொன்ன வார்த்தை நித்தியமானது, மாறாதது. மனிதன் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிவிடுவான். நீங்கள் நானும் சூழ்நிலைக்கு ஏற்ற போல மாறிவிடுவோம். ஆனால் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதனால அவருடைய வார்த்தை கூட மாறவே மாறாது. அவர் வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தால், அவர் சொன்ன வார்த்தை அது என்றென்றும் மாறாத பிரமாணமாக இருக்கிறது. அந்த வார்த்தைப்படி அவர் நடந்து கொள்வார். அந்த வார்த்தைப்படி தான் செய்வார். அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஏன் அந்த வார்த்தைப்படி பிழைக்க முடியும் என்றால், நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கிருந்து நாம் இருந்தால்தான் நமக்கு வாழ முடியும். ஏனென்றால் தேவன் படைக்கும் போது, இந்த கிரியேஷன் பண்ணும்போது ஒரு லா செட் பண்ணிட்டார், ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தி வைத்தார், ஒரு கோட்பாடை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதாவது ஒவ்வொரு சிருஷ்டிப்பும் ஒன்றோடு சார்ந்திருக்க வேண்டும். அதனாலதான் அந்த ஒரு படைப்பு எங்கிருந்து படைக்கப்பட்டதோ அதோடு சார்ந்து இருந்தால்தான் அதுக்கு ஒரு வாழ்வு உண்டாகும், அதுக்கு ஒரு லைஃப் உண்டாகும், அதுக்கு ஒரு ஜீவன் இருக்கும். அப்ப தேவன் படைத்த எல்லா படைப்பையும் பார்த்தீங்கன்னா அது ஒன்றோடு ஒன்று சார்ந்து வாழும்படி படைத்திருக்கிறார். அதுதான் படைப்புல தேவன் வைத்த ஒரு மிகப்பெரிய பிரமாணம், ஒரு மிகப்பெரிய கோட்பாடு. அந்த இடத்திலிருந்து அது போய்விட்டால் அதுக்கு லைஃப் கிடையாது, அதுக்கு ஜீவன் கிடையாது, அதனால வாழ முடியாது. பாருங்க, இப்ப தேவன்
ஒரு செடியை மண்ணிலிருந்து முளைப்பிக்கப்படுவது என்று சொன்னார். இப்போ ஒரு செடி, ஒரு விதை மண்ணுக்குள் இருந்து வந்தாதான் அதுக்கு ஜீவன். இப்போ ஒரு செடி ஒரு மண்ணோடு சார்ந்து இருந்தாதான் அதுக்கு லைஃப், அதுக்கு உயிர் இருக்கிறது. இப்ப அந்த மண்ணிலிருந்து, இந்த பூமியிலிருந்து அந்த செடியோ விதையோ எடுத்து விட்டால் அதுக்கு ஜீவன் இல்லை. அது கொஞ்ச நாளைக்கு அது காய்ந்து ட்ரை ஆயிடு, அது செத்து போகும். ஏன்னா அந்த விருட்சம், அந்த மரம், செடி, அந்த விதை மண்ணோடு சார்ந்து இருந்தாதான் அதுக்கு ஜீவன் உண்டு. ஏன்னா தேவன் அப்படி ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். மீன் படைத்தார், மச்சங்களை படைத்தார். அந்த மீன் தண்ணீரிலிருந்து அது சேர்ந்திருந்தாதான் அதுக்கு லைஃப். இப்போ ஒரு மீன் தண்ணீர் விட்டு வெளியெடுத்தால் தண்ணீரோட தான் அது சார்ந்து வாழக்கூடிய வேண்டும் என்று தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இப்ப மீன் தண்ணீரிலிருந்து நீங்க வெளியெடுத்தால் அது செத்து போகிறது. ஏன்னா அது தண்ணீர்ல சார்ந்து வாழும்படி அதுக்கு ஜீவனை வைத்திருக்கிறார். பறவைகளை பாருங்க, காற்றோடு சார்ந்து வாழும்படி பறவைகளை உண்டாக்கினார். மனிதன் கூட அவர் சொன்னார், நமது சாயல்படி, நமது ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்குவோம். அப்போ மனுஷனை தேவன் எங்கிருந்து உண்டாக்கினார் என்றால் அவர் வார்த்தையினால் உண்டாக்கினார். மனிதன் எப்படி தேவன் உருவாக்கினார்? கிறிஸ்துவை கேட்டார், கடவுள் மனிதன் எப்படி உண்டாக்கினார்? மண்ணினால் உருவாக்கினார். அது செகண்ட், மண்ணினால் மனிதனை உருவாக்கினார். அது செகண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அவர் வார்த்தையில மனிதனை உருவாக்கினார். அதுதான் ஜெனிசிஸ் சாப்டர் 1:28. நமது சாயலின்படி, நமது ரூபத்தின்படி மனிதர்களை உண்டாக்குவோம், மனிதர்களை உண்டாக்குவேன் சொல்லி உருவாக்கினார். அப்போ மனிதனை தேவன் ஃபர்ஸ்ட் தம்முடைய வார்த்தையில உண்டாக்கினார். அப்போ வார்த்தையில உண்டாக்கினார். 2ஆம் அதிகாரத்துல தான் மண்ணை பிசைந்து உருவாக்கி அந்த சரீரத்துக்குள்ள நாசில சுவாசத்தை ஊதினார். அப்போ மனிதன் ஒரிஜினலா எங்கிருந்து உண்டாக்கினான் என்றால், எங்கிருந்து வந்தான் என்றால், எங்கிருந்து மனிதன் படைக்கப்பட்டான் என்றால் தேவனுடைய வார்த்தையினால். அதனால் நான் நீங்கள் எங்கிருந்து உருவாக்கப்பட்டோம் என்றால் கர்த்தருடைய வார்த்தையில. அப்போ எனக்கு ஜீவன் வேண்டும் என்றால் நான் தேவனுடைய வார்த்தையில வாழ வேண்டும், தேவனுடைய வார்த்தையில நான் சார்ந்திருக்க வேண்டும். ஏன்னா தேவன் என்னை வார்த்தையோடு இணைத்திருக்கும்படி வார்த்தையினால் படைத்திருக்கிறார். இப்ப அந்த வார்த்தை விட்டு நான் வாழும்போது எனக்குள்ள ஜீவன் இல்லை, எனக்குள்ள அந்த லைஃப் கிடையாது. அதனால்தான் தேவன் சொன்னார், இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாகுவார் என்றார். ஆனா மனிதன் அந்த கனியை புசித்தார், ஆனால் சாகவில்லை. அவன் 930 வருஷம் உயிரோடு இருந்தான் ஆதாம். ஏனென்றால் அவன் எதில் மரித்தான் என்றால் அந்த ஜீவன், அந்த வார்த்தையோடு தேவனோடு அந்த லைஃப் இருந்தது. பாத்தீங்களா, அந்த லைஃப் தான் தேவனோடு மனிதனுக்கு ஒரு டிஸ்கனெக்டட் ஆகிவிட்டது. ஏன்னா எங்கிருந்து உருவாக்கப்பட்டானோ அங்கிருந்து அவன் சார்ந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் டிஸ்கனெக்டட் ஆயிடுச்சு. இன்றைக்கு கூட நாம் தேவனுடைய வார்த்தையில சார்ந்து, அவருடைய வார்த்தையில சார்ந்து வாழும்படிதான் தேவன் நம்மை படைத்திருக்கிறார். இப்போ வார்த்தை விட்டு வார்த்தை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் மரித்திருக்கிறா இருக்கிறோம். அதாவது கர்த்தருடைய வார்த்தை, அந்த ஜீவன் இல்லாத ஒரு வாழ்க்கை, அந்த காட் கைண்ட் ஆஃப் லைஃப் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அந்த லைஃப் இல்லைன்னா நமக்கு அந்த தேவனத்தில் நமக்கு ஃப்ளோ, தேவனத்தில் நமக்கு அந்த சோர்ஸ் இல்லாம வாழ்க்கைதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல அவருடைய வார்த்தையில புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். ஏன்னா வார்த்தைப்படி நான் வாழ ஆரம்பிக்கும் போது, வார்த்தைப்படி நான் ஜீவிக்கும் போது என் வாழ்க்கையில வெற்றியாக ஜீவனோடு அற்புதமான ஒரு வாழ்க்கை நீங்கள நான் வாழ முடியும்.
எங்கிருந்து நாம் உருவாக்கப்பட்டோம் என்றால் கர்த்தருடைய வார்த்தையினால். அப்ப நான் கர்த்தருடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் நான் வார்த்தையோடு சேர்ந்து வார்த்தையோடு சார்ந்து வாழும்போது எனக்கு தேவனுடைய ஜீவன் God kind of life, அந்த ஜோன் லைஃப் எனக்குள்ளிருந்து ஓட ஆரம்பிக்கும், எனக்குள்ள அந்த ஃப்ளோ ஆரம்பிக்கும். அப்போது நான் தேவனை போலவே வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை, அற்புதமான ஒரு வாழ்க்கை, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, தேசங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை என்னால வாழ முடியும். இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடியல. ஏனென்றால் இந்த ஜோன் லைஃப், இந்த காட் கைண்ட் ஆஃப் லைஃப் நமக்கு இல்லாமல் இருக்குது. ஏனென்றால் நாம் வார்த்தையினால் உருவாக்கப்பட்டபடினால், வார்த்தையினால் நாம் வந்தபடினால், வார்த்தையிலிருந்து தேவன் நம்மை படைத்திருக்கிறபடினால் நாம் வார்த்தையோடு சார்ந்து இருக்கும் போது, நீங்கள நானே தேவனுடைய வார்த்தையோடு சார்ந்து இருக்கும் போது, அப்போது இந்த ஜோன் லைஃப் எனக்குள்ள உள்குழுந்து புறப்பட ஆரம்பிக்கும். அப்போது தேவனுடைய வாழ்க்கை, தேவ ரகமான வாழ்க்கை, God kind of life நம்மளால வாழ முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி என் வாழ்க்கை வாழ வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழ ஆரம்பிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி உங்க வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டும். அப்போ வெற்றியான வாழ்க்கை, ஜெயமான வாழ்க்கை, நிறைவின் மிகுதியான ஏராளம் தாராளத்தின் வாழ்க்கை, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு உயர் ரகமான வாழ்க்கை எப்படி வாழ முடியும் என்றால் நாம் எப்பொழுது தேவனுடைய வார்த்தையின்படி, அப்போ வார்த்தையின்படி வாழ ஆரம்பிக்கும் போது, வார்த்தை தேவனுடைய வார்த்தையை நான் சார்ந்து இருக்கும் போது, அந்த வார்த்தையில இருந்துதான் எனக்கு வேண்டியதெல்லாம், எனக்கு ஜீவன் உண்டாகும், எனக்கு லைஃப் உண்டாகும், எனக்கு ஒரு abundant லைஃப் உண்டாகும். அப்ப தேவனுடைய அந்த லைஃப் நான் பெற்றுக்கொள்ள வேண்டாம் இந்த வார்த்தையின்படி. அப்போ பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கை எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால் வார்த்தையின்படி. உங்க வாழ்க்கையில எப்படி உங்க வாழ்க்கையை செட் பண்ணணும் என்றால் வார்த்தையின்படி வாழ ஆரம்பிக்கணும், வார்த்தையின்படி செட் பண்ண வேண்டும். வார்த்தையின்படி நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும். வாழ்க்கையில எதை செய்தாலும் வார்த்தையின்படி செய்ய வேண்டும், தேவனுடைய வார்த்தையின்படி. ஏன்னா தேவனும் வார்த்தையும் ஒன்றா இருக்கிறது. தேவனும் வார்த்தையும் பிரிக்கவே முடியாது. தேவன் எந்த அளவுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறாரோ அதே வல்லமை அவருடைய வார்த்தைக்கு இருக்கிறது. அவருடைய வார்த்தை ஃபைனல் அத்தாரிட்டி. God's word is a final authority. இந்த வார்த்தைக்கு எதிர்த்து நிற்க இந்த உலகத்தில் எந்த சக்தி கிடையாது, எந்த அதிகாரம் கிடையாது, எந்த வல்லமை கிடையாது, எந்த பிசாசும் கிடையாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை, God's word is a final authority. இப்போ இந்த வார்த்தையின்படி நான் வாழ ஆரம்பிக்கும் போது, வார்த்தையின்படி நான் செய்ய வரும்போது, வார்த்தையின்படி என் வாழ்க்கை நான் செட் பண்ணும்போது, என் வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். இன்னைக்கு தோல்வியான வாழ்க்கை, கடன் வாழ்க்கை, வியாதி வாழ்க்கை, நெருப்பின் வாழ்க்கை, போராட்டத்தின் வாழ்க்கை, வாழ்க்கை எதுவும் வெற்றி பெறாம ஒரு கிறிஸ்து வாழ்க்கை, ஒரு வெற்றி இல்லாத ஒரு கிறிஸ்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? என் வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யாதனால, வார்த்தையின்படி நடக்காதனால, வார்த்தையின்படி நாம் செட் பண்ணாததால். அதனால வேதத்துல எங்க பார்த்தாலும் அவருடைய வார்த்தையின்படி, இந்த தேவனுடைய வார்த்தையின்படி வரும். அந்த வார்த்தையின்படி வருதான். இது ஒரு பிரின்சிபல், இது ஒரு கோட்பாடு. அந்த வார்த்தையின்படி செய்தார்கள், வார்த்தையின்படி நடந்தார்கள், வார்த்தையின்படி அவர்கள் செட் பண்ணி ஆபரேட் பண்ணார்கள். அவர்கள் அற்புதமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை பெற்றுக் கொண்டார்கள். இன்னைக்கு கூட சில காரியங்களை பார்க்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கிங் சாப்டர் 17ல ஒரு அற்புதமான ஸ்டோரி இருக்கிறது. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல இங்க சாரிபாத் விதேயுடைய வாழ்க்கையுடைய நடந்த ஒரு அற்புதமான ஸ்டோரியை பார்க்கிறோம், அற்புதத்தை பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் கிங் சாப்டர் 17 அதுல 15 அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டார்கள். பாருங்க, இந்த சாரிபாத் உடைய வீட்டுல தேவனுடைய தாசன் இருக்கிறார்கள். எலியா போய் அங்க அந்த அம்மா இடத்துல கேட்கிறாங்க, கொஞ்சம் தண்ணி தாண்டு. அப்ப தண்ணி கொண்டு வரும்போது அந்த அம்மா சொல்றாங்க, தேவனுடைய தாசன் சொல்றாரு, எனக்கு ஒரு அடையை ரொட்டியை செய்து கொண்டு வர வேண்டும் சொல்லி. அப்ப
இப்ப அந்த அம்மாவுடைய சூழ்நிலை என்னன்னு சொன்னா, அந்த அம்மாவுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொன்னா, தேசத்துல மிகப்பெரிய பஞ்சம், அந்த தேசத்துல மிகப்பெரிய பஞ்சத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பஞ்சத்துல இவர்களுடைய சிச்சுவேஷன் எப்படின்னு சொன்னால், அவள் போகிற போது 17 வசனம், அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பம் உன் கையில எனக்கு கொண்டு வா என்றார். அதற்கு அவள், பானை ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று உங்களுடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கு அவனுக்கும் ஆயத்தப்படுவதற்கு 2 விருதுகளையும் பொறுக்கிறேன் என்றார். இப்ப நம்மளுடைய சிச்சுவேஷன் சொன்னா, தேசத்துல மிகப்பெரிய பஞ்சம், தேசத்துல மிகப்பெரிய பஞ்சத்துல, கொடிய பஞ்சத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப அவர்கள் வாழ்க்கைக்கு, வாழ்வாதாரத்திற்கு ஏதோ ஒரு வாழ்க்கை முன்னேற, வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு ஒன்று கிடையாது. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சமாக இருக்கிறது, அதை அவளும் அவனுடைய குமாரனும் அந்த ரொட்டியை சுட்டு சாப்பிட்டு சாகணும். அதுக்கு 2 விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ சாப்பிட்டு சாக வேண்டிய ஒரு கண்டிஷன். இவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொன்னா, இவங்களுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொன்னா, இருக்கிறாங்க கொஞ்சம் சாப்பிட்டு சாக போகிறார்கள், செத்து போக போகிறார்கள். இதுதான் ஒரு சூழ்நிலை. ஆனால் சாக போகிற இந்த குடும்பம், செத்து போக வேண்டிய இந்த மகன் எப்படி அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட், மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு அற்புதம் எப்படி நடந்தது என்றால் நம்ம சொல்றாங்க. ஆனால் இதெல்லாம் சொல்லும் போது அந்த அம்மா செய்த முதல், அதாவது இம்பார்ட்டன்ட் ஒரு காரியம் என்று சொன்னால், இங்க வாசித்த அந்த 15ஆம் வசனத்துல, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அப்போ தேவனுடைய மனுஷன் என்ன சொன்னாரோ அதன்படி செய்தால், அந்த வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறபடி வார்த்தைப்படி செய்தால். அப்போ சூழ்நிலை ஒன்று காட்டுகிறது, ஆனால் இப்போ வார்த்தை கொண்டிருக்கிறது. ஆனால் தான் தேவனுடைய வார்த்தைப்படி வாழ ஆரம்பிக்கிறவர்களுக்கு, வார்த்தையில கொஞ்சம் நீங்க வாழ ஆரம்பிக்கும் போது, வார்த்தையை நீங்க கேட்கும் போது, வார்த்தையில நீங்க பிரசங்கம், இந்த வார்த்தைக்குள்ள இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த வார்த்தைப்படி நீங்க உங்க வாழ்க்கை, கிறிஸ்து வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது இதற்கு எதிரான சூழ்நிலை தான் இருக்கும். எப்பவுமே நீங்க வார்த்தையில வாழ ஆரம்பித்தால், வார்த்தையில ஜீவிக்கிறார்கள், வார்த்தையில வாழ்க்கை விசுவாசத்தை கற்றுள்ளார், இந்த வார்த்தைக்கு எப்போதுமே ஆப்போசிட் தான் நடக்கும். என்ன பிசாசு இந்த வார்த்தை இருந்து நீங்களை விலகி போக வேண்டும் என்று அவன் கங்கணம் கட்டி தெரிந்து கொண்டிருக்கிறான். ஏன்னா தேவனுடைய வார்த்தை ஒன்று இல்லை என்றால் உங்க வாழ்க்கையில வெற்றி பெறவே முடியாது. மற்ற எல்லாம் பிசாசு செய்ய விடுவாங்க. நீங்க என்னென்னலாம் செய்ய வேண்டும் எல்லாம் செய்ய விடுவாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ள போக வேண்டும். இந்த வார்த்தை கேட்க, இந்த வார்த்தைய வாழ்க்கையில, இந்த வார்த்தைப்படி நான் வாழ போறேன், இந்த வார்த்தைப்படி நான் செய்ய போறேன் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து இந்த வார்த்தை நீங்க கேட்க வரும்போது, இந்த வார்த்தைக்குள்ள வாழ ஆரம்பிக்கும் போது, எப்போது அதுக்கு ஆப்போசிட், அதுக்கு எதிர்மறையா பிசாசு சூழ்நிலை கொடுப்பார். இப்ப நீங்க சூழ்நிலை சார்ந்து வாழ போறீங்க, இல்ல கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதன்படி வாழ போகிறீங்களா? அநேக சூழ்நிலை பார்த்து, சிச்சுவேஷனை பார்த்து, இப்ப இருக்கிற பிரச்சனை, இப்ப இருக்கிற போராட்டம், இப்ப இருக்கிற அத்தனை கடன்கள், வறுமைகள், இதை பார்த்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழ ஆரம்பிக்கிறார்கள். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்பவுமே ஆப்போசிட்டா தான் இருக்கும் ஒரு சூழ்நிலை. ஏன்னா பிசாசு அங்கதான் வேலை செய்யலாம், உங்க சூழ்நிலை தான் பிசாசு வேலை செய்கிறார். இப்போ கர்த்தருடைய வார்த்தை நீங்க அதன்படி செய்யும் போது, அதை செய்ய ஆரம்பிக்கும் போது, கொஞ்ச நாளைக்கு, கொஞ்ச நேரத்திற்கு, கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க சூழ்நிலை எப்படி இருந்தோம் அது இல்லாமல் போயிருக்கும். அது ஒரு பெருசாவே நமக்கு காணப்படாது. இப்ப இந்த அம்மா அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அப்ப எலியா சொன்னதுன்னு சொன்னா, உங்க வாழ்க்கை எப்படியாவது இருக்கலாம், உங்க சூழ்நிலை எப்படியாவது இருக்கலாம், ஆனால் முதல்ல நான் என்ன சொல்லணும் அதன்படி செய் என்றார். அப்ப அந்த அம்மா எலியாவின் வார்த்தைப்படி செய்தார். செய்தது என்ன தெரியுங்களா? ரிசல்ட் பாத்தீங்களா? அவளும் இவனும் எலியாவும் அவள் வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தைப்படி பானையில மாவு சலர்ந்து போகவில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும்
மாவும் குறையல, எண்ணெயும் குறையல. அப்போ கிட்டத்தட்ட 3 வருஷம் தேசத்துல எல்லாரும் வீட்டுல பஞ்சம், தேசத்துல எல்லாருக்கும் பஞ்சம். ஆனா இந்த அம்மா வீட்டுல மட்டும் மாவு எண்ணெய் வந்து கொண்டே இருக்கிறது, எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கிறது. அநேக நாள் என்று வேதம் சொல்கிறது. கிட்டத்தட்ட அந்த பஞ்ச காலம் முடிகிற வரையும் அந்த அம்மா வீட்டுல மாவு எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. குறையில்லாத வாழ்க்கை, நிறைவின் வாழ்க்கை, அப்படேட் வாழ்க்கை, ஒரு சூப்பர் பரிபூர்ணமான வாழ்க்கை அந்த தேசத்துல அந்த அம்மா மூலமா அவர்களும் அவங்க சொந்த பந்தம் பாருங்க. நம்ம வீட்டுல பிரெட் கிடைக்குதுன்னா அவங்களுடைய ரிலேஷன் சொந்த பந்தம் எல்லாரும் வந்து சாப்பிட்டு இருப்பார்கள். அந்த குடும்ப சொந்த எல்லாரும் வந்து சாப்பிட்டு இருப்பார்கள். சாப்பிட்டு அவர்கள் அநேக நாள் சாப்பிட்டு அவர்கள் நன்றாக வாழ்ந்திருக்கிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய சூப்பர் நேச்சுரல் மிரக்கல், சூப்பர் நேச்சுரல் ஒரு ப்ரொவிஷன் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னா அந்த அம்மா அவள் எலியாவின் சொல்படி செய்தார். இன்னைக்கு ஏன் குறைவுள்ள வாழ்க்கை வாழ்கிறோம்? ஏன் ஒரு 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 தோல்வியின் வாழ்க்கையில வாழ்கிறோம்? ஏன் ஒரு இல்லாவின் வாழ்க்கையில வாழ்கிறோம்? ஏன் ஒரு 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 ஆசீர்வதிக்கப்பட்ட படாத ஒரு வாழ்க்கையில வாழ்கிறோம் சொன்னால் வார்த்தையின்படி செய்கிறது கிடையாது. நாம் வார்த்தையின்படி வாழ்கிறது கிடையாது. வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை செட் பண்ணுகிறது கிடையாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே,